திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெம்கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். சிவபுராணம். சிவபுராணத்துல 38 லைன் 39 லைன் ஏதோ பார்த்தோம். அஞ்ஞானம் தன்னை அகலிக்கும் நல்ல அறிவே, ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அதான் பார்த்தோம். அது இந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன், அதாவது இந்த பலது இருக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ் இருக்கே, அது வாஸ்தவத்துல ஒரு காலத்திலயும் உண்டாகிறதும் இல்லை, இருக்கிறதும் இல்லை, அழியறதும் இல்லை. நம்மளோட சொப்ன லோகம் மாதிரி தான். சொப்ன லோகம் ஒரு காலத்திலயும் உண்டாகிறதும் இல்லை, அது ஒரு மாதிரி நடக்கிறதும் இல்லை, அப்புறம் அது அழியறதுங்கிறதும் இல்லை. அந்த சொப்னம் பாக்குறவன்கிற ஆளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு காலகட்டத்துல காணறது. ஒரு காலத்துல இந்த காலம் தேசம்ங்கிற அந்த ஆக்சிஸ்ல அந்த ப்ரொஜெக்ஷன், அந்த உலகம்ங்கிற ப்ரொஜெக்ஷன், அந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற ப்ரொஜெக்ஷன் இருக்கிற மாதிரி காணறது. அது ஏன் இருக்கிற மாதிரி காணறது அப்படின்னு கேள்வி கேட்டு பிரயோஜனமே இல்லை. அது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. யாருக்கு காணறது அப்படின்னு பார்த்தாக்க ஆக்சுவலா அதை பார்க்குற ஆள் இல்லை, அதான் முழிச்சுக்கிறது. அதான் சொல்யூஷன் டு தி ப்ராப்ளம். இல்லைன்னா அந்த அந்த மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு அதுல ஏதோ நம்ம பிரச்சனைய சால்வ் பண்றோம், நல்லது பண்றோம், இல்லை கெட்டதை தடுக்கிறோம், அப்படி என்ன எனி டைப் ஆஃப் ஆக்ஷன், இல்லை ஹிம்சை பண்றோம், எதுவா இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எல்லாமே, it makes no sense. It makes sense only to the so-called perceiver, but the perceiver himself doesn't really exist. The perceiver of the dream world, he or she lacks reality and existence, and so the world seen by him or her, the dream world, also lacks reality and existence. But it is only an appearance to the so-called observer. அதுதான் ஃபேக்ட். ஸோ அதை எக்ஸ்பிரஸ் பண்றது எப்படி? யார் எக்ஸ்பிரஸ் பண்றது, இல்லை யாருக்கு எக்ஸ்பிரஸ் பண்றது? இருக்கிற ஒரே பொருள் தான் இப்படியும் அப்படியும் இருக்கிற மாதிரி காணறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேற என்னத்த சொல்ல முடியும்? உள்ளது 40ல் அண்ணாமலையான் சொல்லும்போது இந்த அறிவு அறியாமைன்னு சொல்றோமே, அதாவது ஞானம் அஜ்ஞானம்னு சொல்றோமே, ரெண்டு ஒரே பொருள் தான். அறிவின்றி அறியாமை இன்றாகும், அறியாமை இன்றி அறிவு இன்றாகும். ஞானம்னு ஒண்ணு ஏண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, only because it is contrasted by அஜ்ஞானம், there is something called ஞானம். And why is there அஜ்ஞானம்? Only because it is contrasted by something called ஞானம். Otherwise அஜ்ஞானம் and ஞானம் are the same things. It is rather the one thing which is appearing in its two forms for whatever reason. How it got split and how it appears in two different ways, how it appears ன்னு கேட்குற அந்த கொஸ்டினே தப்பு. To whom does it appear to be different அப்படின்னு பார்த்தாதான் ரியலா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். பட் இருக்கு அந்நிய பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றதே அது இருக்கிற மாதிரி காணறதுப்பா, அவ்வளோதான்.
உனக்கு நீ காணறதுன்னு சொல்ற இல்லையா, நீ உன்னையே பாருன்னு தான் சொல்ல முடியும், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அந்த அந்த அஜ்ஞானம், இந்த அஜ்ஞானம்னா என்ன, இப்ப ராங் நாலேஜ்னு வச்சுக்கலாம். அதாவது இருக்கிற ஒரு பொருளை இது என்ன, ஒளியாவும் இருளாவும் சூடாவும் குளிராவும் அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸா பார்க்கக்கூடிய ஒரு அறிவு. அந்த அறிவை வந்து கிளென்ஸ் பண்றவர், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு காட்டி கொடுக்கிற சக்தி, அதான் அஜ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்ல அறிவு. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அந்த பொருளுக்கு வந்து அதான் சத்தியம்னு பேரு. அதுக்கு வந்து உண்டாகிறது, வளர்றது, அப்புறம் க்ஷயிக்கிறது, இல்லாம ஆறுதுங்கிற ஸ்டேஜஸ் எல்லாம் கிடையாது. இருப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் அதோட ஃபீச்சர். அதோட ஆதாரத்துல வந்து இந்த உண்டாகிறது, வளர்றது, க்ஷயிக்கிறது, அழியறதுங்கிற பொருட்கள்லாம் வந்து அதோட அதுக்கெல்லாம் வந்து இருப்பு கிடையாது. ஆனா இதோட ஆதாரத்துல அதெல்லாம் இருக்கிற மாதிரி காணும், உண்டான மாதிரி காணும், வளர்ற மாதிரி காணும், க்ஷயிக்கிற மாதிரி காணும், அப்புறம் அழியிற மாதிரி காணும். அது அது ரெண்டுமே அதோட அம்சம்தான். இருப்புங்கிறதும் இந்த இயக்கம்ங்கிறதும் ரெண்டுமே அதோட அம்சம்தான். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அதுதான் நம்ம வந்து 5 கிருத்தியங்களா 5 வேலைகளா அதை வந்து சொல்றோம். உண்டாக்குறது அப்படிங்கிறது ஒரு சக்தி, அப்புறம் எல்லாத்தையும் வந்து நிலைப்படுத்தி ஸ்திதி பண்றது, ஸ்திதி கர்த்தா, ஸ்திதி கரணம் அப்படிங்கிறது ஒரு கர்மா, அப்புறம் அழிக்கிறதுங்கிறது ஒரு கர்மா, அப்புறம் மறைக்கிறதுங்கிறது ஒரு கர்மா, அனுகிரகம் பண்றதுங்கிறது ஒரு கர்மா. அந்த செயல்பாடுகள் 5 வேலையா அதை பிரிச்சு அந்த வேலையை செய்யற சக்தியை உருவகப்படுத்தி ஒரு தேவதையா சொல்றோம். சிருஷ்டி பண்ற அந்த சக்திக்கு வந்து பிரம்மான்னு ஒரு பேர் கொடுத்து ஒரு உருவம் கொடுத்து, நம்ம உருவத்தோட இருக்கோம்னா அதுகிட்ட கனெக்டட் ஆகணும்னா அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தாதான் அதுகிட்ட ஈஸியா கனெக்ட் ஆக முடியுங்கிறதுனால. அப்புறம் அந்த ஸ்திதிங்கிற எல்லாம், அதாவது எது எப்படி இருக்கோ அது, அதாவது எதுல எது குறையறதோ அதை நிறைக்கணும், எது ஓவரா எடுத்தோ அதை கட் பண்ணணும், அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ற சக்தி. அதுக்கு வந்து ஸ்திதிகரணம்னு பேரு. அந்த சக்திக்கு வந்து ஒரு உருவகப்படுத்தி அதுக்கு விஷ்ணு அப்படிங்கிற பெயர் கொடுத்து ஒரு உருவம் கொடுத்து வச்சிருக்கோம் வழிபடுறது, அதுகிட்ட கனெக்டட் ஆகிறதுக்கு ஈஸியா. அதே மாதிரி அழிக்கிறது அப்படிங்கிற செயல்பாடுக்கு ருத்ரன் அப்படிங்கிற ஒரு தேவத்தை ஒரு பேரு, அப்புறம் மறைக்கிறதுங்கிற சக்திக்கு ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு தேவத்தை ஒரு பேரு ஒரு உருவம், அனுகிரகம் அப்படிங்கிறதுக்கு சதாசிவன்னு ஒரு தேவத்தை பேரு ஒரு உருவம். ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி ஆஸ் ரியல் அஸ் தி அப்பியரன்ஸ். அதனால தான் அண்ணாமலையான்னு சொல்லுவேன், ஈஸ்வரனை பார்த்தேன் ஏதோ எல்லாம் அப்படியெல்லாம் ஏதோ டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் ஏதோ சொன்னா, இட் இஸ் ஆஸ் ட்ரூ அஸ் த பர்சன் ஹூ saw it or who perceived it. எதுவும் தப்பு இல்லை, அவா லெவல்ல அது வந்து உண்மை. ஏதோ சொப்பனத்துல இருக்கிறவனை துரத்துற புலி வந்து சொப்பனத்துல பயந்துன்னு ஓடுறவனுக்கு உண்மை. அது மூச்சு அந்த பிளேன் ஷிஃப்ட் ஆனாதான் அது வந்து போய். அதனால சொல்யூஷன் வந்து யாரு பயத்தை எப்படி போக்குறதுன்னா, யார் பயப்படுறானோ அவன் இருக்கானான்னு பாரு, அதான் சொல்யூஷன். அது விடவே முடியாது, அண்ணாமலையாடுவது அது மிஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவேன். எங்க சுத்தினாலும் கடைசியில அந்த பாயிண்ட்டுக்கு வந்தே ஆகும். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானே. ஒவ்வொரு ஜீவன்கள் வந்து பக்குவிக ஒரு ரேஞ்ச் ஆஃப் மெச்சூரிட்டியில இருக்கு அந்த பொருள்கிட்ட கனெக்டட் ஆகிறது. அது கனெக்டட் ஆகிற விதமும் டிஃப்ரெண்டா இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது அந்த அண்ணாமலை அப்படித்தான். அந்த ஒயிட் லைட் பார்த்தோம் இல்லையா, நம்ம சூரியன்லேருந்து வர ஒளி வந்து ஒயிட் லைட்டு, ஒயிட் கலர் கிடையாது, ஒயிட் லைட்டு. அதுலேருந்து வர கலர் தான் ஒயிட்டு, அதுலேருந்து வர கலர் தான் பிளாக்கு, அதுலேருந்து வர்றது தான் ரெட்டு, ஆரஞ்சு, மஜந்தா, க்ரீனு, இன்னும் 128 கலர், 266 கலர், எவ்வளோ கலர் அதை மிக்ஸ் பண்ணி அந்த காம்பினேஷனில் கொண்டு வந்தாலும் வந்து எல்லாமே அந்த ஒயிட் லைட்டு தான்.
அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவனும் இந்த சத்வ ரஜஸ் தமோ குணங்களோட பேதங்கள்னால அந்த ஒரு பொருள் தான் வந்து பல ஜீவன்களா பல கர்மாக்கள்ல ஈடுபடக்கூடிய பல தன்மைகளோட இருக்கிற மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி காணறது. அந்தந்த ஜீவன் அதோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த மூலத்துக்கிட்ட கனெக்டட் ஆகிறது. அதோட அந்த ஜீவனோட அது எப்படி அந்த மூலத்துக்கிட்ட கனெக்டட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மூலமும் அதுகிட்ட ரெஸ்பாண்ட் பண்றது. எல்லாமே ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன்ஸ். அண்ணாமலை இது ஒன்றும் பிளான் பண்ணி நினைச்சுட்டு பண்றதுங்கிறது கிடையாது. அண்ணாமலையான் வந்து அந்த இவர் ஆர்த்தர் ஆஸ்பனோட பொண்ணு போர்டிங் ஸ்கூல்ல இருக்கும். அந்த குட்டி போர்டிங்க்கு இது லீவுக்கு வந்துட்டு திருப்பி ஹாஸ்டலுக்கு போக போறது. அப்ப அவ அம்மா சொல்லி தருவா, லூசியா ஹஸ்பண்ட் பகவான்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து நான் ஹாஸ்டலுக்கு போறேன், பகவான் ஷுட் ரிமெம்பர் கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்பா. அப்போ நமஸ்காரம் பண்ணிட்டு பகவான் ஷுட் ரிமெம்பர் கிட்டி அப்படிங்கும். இஃப் கிட்டி வில் ரிமெம்பர் பகவான், பகவான் வில் ரிமெம்பர் கிட்டி அப்படின்பார். இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன். அது அவருக்கு வந்து நினைக்கணும், இவாளை நினைச்சுக்கணும், இவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும், இதை இது பண்ணணும், அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. என்னது பகவத்கீதையில அந்த இன்னொன்று சொல்வார், ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ ச பஜாமியகம். அவர் வந்து இவா இப்படி இருக்கா, அதான் அந்த மைண்டு குறுக்கே வர்றதுனால அந்த வர கன்ஃபியூஷன். இவா இப்படி இருக்கா, இவாளுக்கு இவாளோட நம்ம இப்படி பேசணும், இப்படி பழகணும் அப்படின்னு அது அந்த மனசுங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் குறுக்கே வந்து நடக்கிற அந்த ஆக்ஷன் இல்லை. இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன் பிகாஸ் இட் இஸ் அ பியூர் ரிஃப்ளெக்டிங் மீடியம் லைக் அ மிரர். அந்த ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அந்த பாவம் அப்படியே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கு அப்படியே ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் வாட் எவர் வர்றது அப்படி ரிலேட் ஆகுது அந்த பொருள். அதே பொருள் தான் பலதா காணறது. அதுக்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் வந்து இட் இஸ் ஸோ ஸ்பான்டேனியஸ் பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி திங் தட் எக்ஸிஸ்ட். சில பேருக்கு கிட்ட கறக்கிற மாதிரி இருக்கு, சில பேருக்கு தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு, சில பேரோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு, சில பேருக்கு அது என்னன்னே தெரியாதபடிக்கு இருக்கு. ஆமத்தான் அதே பொருள் தான். அதுதான் அந்தந்த குணபேதங்களோட பலதா இருக்கு, அதுகிட்ட ரிலேட் ஆகிற விதமாவும் இருக்கு. பக்குவப்படுத்துறது எல்லாம் அது என்னது எல்லாமே நடக்கிற மாதிரி காணற கிரியைகள் தான். அதனால்தான் அண்ணாமலையான் வந்து உள்ளது 40 முடிக்கும் போது ஃபைனல் வேர்டு என்ன சொல்லுவார்னா, முக்தி பந்தம் இதெல்லாம் ஆயக்கூடின அகந்தை, அது உரு அழிதல் முக்தி உணர். இபுகீதையிலையும் அதான் சொல்லுவார். there is no bondage, there is no hearing of the highest truth, there is no practice, no meditation, no final release and no freedom. The supreme Brahman alone exists in the form of pure consciousness. அதுல ஒன்றும் பந்தம் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனா எல்லாம் நடக்கிற மாதிரி காணும். ஜீவன்கள் பல குணபேதங்களோட இருக்கிற மாதிரியும் அது ஏதோ விதத்துல பக்குவம் அடையிற மாதிரியும் அதுகிட்ட கனெக்டட் ஆற மாதிரியும் அது அருள் பண்ற மாதிரியும் அது யாருக்கு காணறதுன்னு பாக்குறது தான் சொல்யூஷன். நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானே. ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு, பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்காரு, எல்லா விதத்துலயும் இருக்கிறது. போக்கு வாய்ப்பு ஒவ்வொரு ஜீவனையும் அதோட நிலையில நடத்துறது, அதுகிட்ட ரிலேட் ஆகிறது, எல்லா விதத்துலயும் இருக்குது. அந்த ஒரே பொருள் தான். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. எப்படிப்பா அது தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னாக்கா அந்த மனம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த மனம்ங்கிறது என்னங்கிறது டெஃபினேஷன் அண்ணாமலையான் கொடுக்கிறார். என்னது ஜட உடல் நான் எண்ணாது சச்சித்து உதியாது உடல் அளவா தோன்றும் ஒன்று இடையில் இது சிஜட கிரந்தி பந்தம் ஜீவன் நுட்பமை அகந்தை சம்சாரம் மனம் எண். இந்த சோகால்டு ஜடம் சோகால்டு ஜடம் இருக்கு. சோகால்டு ஜடம்னா அது வந்து இட் லேக்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பட் இட் சீம்ஸ் டு எக்ஸிஸ்ட். அந்த ஜடம் வந்து அதுக்கு நான் இருக்கேன், நான் ஜடம் அப்படின்னு கிளைம் பண்றால அது அறிவு கிடையாது. அறிவுன்னா என்ன, நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு கிடையாது. அது இயக்கிற அந்த உயிர் சக்தி இருக்கே அது வந்து அதுக்கு
அதுக்கு வர்றது போறது மாறுபாடுங்கிறது கிடையாது. இந்த இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டுட்டு there is a phantom appearance which has the feature of this jadam as well as the feature of the chit, and it claims I exist as this form, I exist with this name. ஜட உடல் நான் என்னாது, நான் இருக்கேன், நான் ஒரு பொருள், நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு கிடையாது. சச்சித்து உதியாது, அதுல ஒன்றும் மாறுபாடு கிடையாது. உடல் அளவா தோன்றும் ஒன்று இடையில். அந்த அந்த ஜடத்தோட அம்சமும் நான் இந்த உருவம் அப்புறம் நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ரெண்டுத்தையும் வந்து கலத்திண்டு தோன்றும் ஒன்று இடையில். there is a phantom appearance. அதுக்கு பேர் தான் வந்து சித் ஜட கிரந்தி. சித்தியும் ஜடத்தையும் சேர்த்து போட்டா ஒரு முடிச்சு. பந்தம், அதுதான் பாண்டேஜ். ஜீவன், இண்டிவிஜுவல் சென்ஸ். நுட்பமை, சூக்ஷ்ம சரீரம் சொல்றோமே, அதுவும் அதேதான். சம்சாரம், சம்சாரம்னு வாட் எவர் வி மீன், the society, world, you know, whatever the operational world around a person. என்ன சொன்னோம்? சிஜட கிரந்தி, பந்தம், ஜீவன், நுட்பமை, அகந்தை. அகந்தை, ஈகோ. ஈகோங்கிறது அரகன்ஸ், பிரைட் எல்லாம் இல்லை. அதான் அண்ணாமலையான் சொல்லுவார், நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு. if the I remains as the I, it is the self. If it flies off at a tangent and says I am this or that, it is the ego. I am a human being is ego. I am a lady, ego. I am a farmer. I am poor. I am intelligent. I am idiot. I am not intelligent. Anything is ego. I exist is self. I am this, I am that, எல்லாமே ஈகோ. அந்த அகங்காரம், அகங்காரம், மனம், அதுதான் மைண்டு. The phantom appearance which connects the chit and the jada is the mind. அந்த மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அந்த மைண்டுங்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ், இந்த ஐ ஆம் திஸ் ஃபார்ம், ஐ ஆம் திஸ் நேம் அப்படிங்கிறது உண்டான உடனே இட் இஃபெக்டிவ்லி அந்த எக்லிப்ஸ் வந்ததுன்னா, சூரியனோ சந்திரனோ குறுக்க வந்து பூமிக்கும் அந்த இன்னொரு சூரியனுக்கோ சந்திரனுக்கோ மத்தியில ஏதோ ஒண்ணு வந்து அந்த மறைக்கிறது இல்லையா, பூமியில இருக்கிறவாளுக்கு அந்த பின்னால இருக்கிறத வந்து மறைக்கிறது இல்லையா. அந்த மாதிரி இந்த நான் இந்த ஆளா இருக்கேன் அப்படிங்கிறது வந்து, though it is a phantom appearance, it effectively veils the pure existence of I exist. The pure existence of I exist is experienced by everyone in dreamless deep sleep state. ஆனா அங்கேருந்து முழிச்சுட்ட உடனே வந்து ஐ எக்ஸிஸ்ட் ஆஸ் திஸ் பர்சன் அப்படிங்கிறது வந்த உடனே இட் இஃபெக்டிவ்லி வெயில்ஸ். அது ஒரு திரை போட்டு மறைக்கிற மாதிரி நான் இந்த ஆளா இருக்கேங்கிறது வந்த உடனே நான் இருக்கேன், இருப்பு அப்படிங்கிறது வந்து அது மறைக்கப்பட்டுருது. அந்த மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அது போனாதான், அதை கடந்தாதான், அது எக்லிப்ஸ் வந்து முடியணும்னா அந்த குறுக்கே வந்தது வந்து நகர்ந்தாதான் வந்து பின்னால இருக்கிறது தெரியும். ஸோ அந்த ஃபேண்டம் அப்பியரன்ஸ் ஆஃப் த மைண்ட் வந்து கழிஞ்சு அதனால தெரியப்படுற பொருளா இருக்கிறவனே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அதனால்தான் மைண்டை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணிட்டு, மைண்டு இன்டலெக்டை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணிட்டு அந்த பொருளை அடையவே முடியாது. பாய் மேலே ஏறி உக்காந்து பாயை சுருட்டுற மாதிரி அது, விச் கேன் நெவர் பி டன். அந்த மைண்டுங்கிற அதோட ஆசிரியம், அந்த மனசு புத்தியோட ஆசிரியத்தை விட்டு அது இவர் ஒரு இங்கிலீஷ்மேன் ரிச்சர்ட் நிக்கல்சன் அப்படின்னு பேர், அவர் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து வார் பிளேன் பைலட்டாக இருப்பார். அப்புறம் அவருக்கு கொஞ்சம் இன்சைட்ஸ்லாம் கிடைக்கும். செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டு ஹிந்துயிசம் கன்வெர்ட் ஆகி ரொம்ப பெரிய கிருஷ்ண பக்தராக இருந்தவர். நார்த் இந்தியாவில் இங்கே திருவண்ணாமலைக்கெலாம் வருவார், யாத்திரை வருவார், அண்ணாமலையான்லாம் தரிசனம் பண்ணுவார். அவர்
அவர் வந்து அவரும் அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் லெட்டர் எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணிப்பா. அதில் வந்து ஒரு லெட்டரில் எழுதுவார். அந்த பொருள் இருக்குங்கிறது வந்து தெரியறது. அது மைண்டு இன்டெலெக்டை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு பார்க்கறச்சு அது இருக்குங்கிறத தோராயமாக கெஸ் பண்ண முடியும். ஆனாலும் இந்த ஆசிரியத்தை விட முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா அது மேலேயே நம்ம ஒரு என்ன பாய் மேலே ஏறி உட்காருது. அது மேலே அந்த அந்த மனசுங்கிற அந்த பேஸை வச்சு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டே கட்டிட்டோம். அபார்ட்மெண்ட்டை விட ஏதாவது பெருசாக இருந்தால் அதெல்லாம் கட்டியாச்சு இந்த ஜீவன். அதனால கீழே இருக்கிற அதை உருவணும்னாக்க முடிய மாட்டேங்கிறது. அதை அவர் சொல்லுவார், அந்த பொருள் இருக்குங்கிறது தெரியறது. ஆனா வந்து இந்த ஆசிரியத்தை விட்டுட்டு அதுகிட்ட ஜம்ப் பண்ண முடிய மாட்டேங்கிறது. A curse on all our knowledge. It is like I'm standing at the edge of the cliff. Something from within tells me you can trust and jump. You can trust and give it up. But still there is a doubting mind. Maybe I will grow wings and fly. Maybe something from below will come up and hold me. I don't know. But this doubting mind never lets me do it. A curse on all our knowledge. It makes it so very difficult to unknow. அந்த மனசு புத்தியை வந்து பேஸா வச்சுட்டு நாலெட்ஜுங்கிற ஒரு பெரிய ஒரு பில்டிங்கை கட்டிவிட்டு now you have to unknow things அப்படின்னு சொன்னா you don't know how to unknow. That makes life very difficult. But unless one unknows, that thing cannot be known அப்படிங்கிறார். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. வேதஸ்வரூபியா இருக்கிற அந்த பொருள் வந்து மனம் அப்படிங்கிற அந்த அசியூம்டு ஃபேண்டமை கடந்து உணரப்படக்கூடிய பொருள். அதான் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். இந்த மனசை கடக்கணும் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவலோட ஒரு செயல்பாடா இருந்ததுன்னா வெரி டஃப், வெரி டிஃபிகல்ட் டு ப்ரொசீட் டு அச்சீவ் வாட் எவர் ஆன் அர்த். அதே அந்த பொருள் வந்து அது நடத்துறது அப்படின்னு சொன்னா இட் இஸ் சச் அ ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹிஸ் பிக்கிங் அப் ஹிஸ் செலக்டட் பீப்புள்னா இட் ஷுட் நெவர் பி அண்டர்ஸ்டுட் அஸ் ஹிஸ் பார்ஷியாலிட்டி. அது அண்ணாமலையான் தான் அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். வந்து ஒரு இது சூரியன் வந்து உதிக்கிறது ஒரு தடாகம், அதில் வந்து நிறைய தாமரை மொட்டு இருக்கு. சூரியன் உதிச்சு வந்த உடனே அதோட லைஃப் கிவிங் எனர்ஜியில வந்து தாமரை மொட்டெல்லாம் விரியறது. எல்லா மொட்டும் விரியறது இல்லை, சில மொட்டு விரியறது. அப்ப சூரியனுக்கு வந்து பார்ஷியாலிட்டியா இந்த மொட்டு விரியணும்னு அதை பார்த்து நன்னா ரேஸ் அடிச்சுதுன்னு சொல்ல முடியுமா என்ன? அது எந்த தாமரை மொட்டு வந்து மெச்சூரா இருந்ததோ, அந்த விரியற பதத்துல இருந்ததோ அது விரிஞ்சுது. மிச்ச தாமரை மொட்டும் அந்த விரியல, ஆனாலும் அந்த லைஃப் எனர்ஜியை எடுத்துட்டு அது இன்னும் பழுத்து மெச்சூர் ஆகி ஒரு நாள் விரியும், ஏதோ ஒரு பாயிண்ட்ல விரியும். அந்த மாதிரி தான் என்னது எந்த ஜீவன் வந்து அந்த பரம்பொருள் அது 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 எப்படி நடத்துறதோ நடத்தட்டும். அதான் ஜம்பிங் ஆஃப் த கிளிஃப். அதுக்கு வந்து எது வந்து ரெடியா இருக்கோ அவளுக்கு அது கொடுக்கற அனுபவம் வந்து எப்படி இருக்காம் அப்படின்னு சொன்னா, கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று. It is such a sweet and wonderful experience of associating with it, which is experienced by the one for whom it is meant. அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். நம்ம ஆரம்பத்துல தியான ஸ்லோகத்திலே சொல்றோம் இல்லையா, என்னது தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன்.
சாதாரணமா ஏதோ இந்த குழந்தைகளுக்குலாம் உடம்பு முடியாம போச்சு, வியாதி ஏதோ வந்தது, மருந்து குடுக்குறா அம்மா. ஐயா மருந்து வேண்டாம் கசக்கறது, இரு இரு நான் தேன்ல குழைச்சிருக்கேன், டக்குன்னு முழுங்கிடு. வாயில போட்டுன்னு ஜலத்த விட்டுன்னு முழுங்கிட்டேன்னா அப்புறம் சரியா போயிடும். தெரியாது, உடம்பு சரியா போயிடும். அது உடம்பு சரியா போகணும்னா, அந்த கசப்பா இருக்கிற மருந்த குடுத்து அதுக்கு ஏதோ சரி பண்ணணுமா, அது அது விவகாரத்துல அப்படித்தான் இருக்கு. எல்லாம் ஆனா ஃபேக்ட் அதுதான். ம் எ ய அது சரி ஓகே. ஸோ அவர பத்தி இவர் குடுக்குற மருந்து வந்து அப்படி கசக்கிற மருந்தே இல்லையாம். திருவாச்சகம்ங்கிற தேன். ம் தேன குடுத்து தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்தல். அப்படி ஒரு பரமானந்தமா அந்த அது அந்த சக்தி வந்து டேக் ஓவர் பண்ணி அது வந்து பிறப்ப அறுக்கிறது அப்படின்னு சொன்னாக்க இட் இஸ் நெவர் an arduous எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் என்ஜாயபிள் ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ். அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை அரிக்கிறது வந்து அப்படியே ஒரு பரமானந்தமா இருக்கும். அது அது வேணும், அதை பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு தான் ஐயோ போறதேன்னு அடிச்சுக்கும். அதை விடுறதுக்கு ரெடியாயாச்சு, அந்த மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா தாமரை மொட்டு அழகா விரிகிற மாதிரி பரமானந்தமான அனுபவமா. அது எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகா பார்க்கலாம் திருவாச்சகத்துல நம்மள அங்கங்க. பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். நிறங்கள்னா லிட்ரல் மீனிங் வந்து கலர்னு அர்த்தம். அதாவது என்னன்னா தன்மைகள் தான். 5 விதமான கிருத்தியங்கள். நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். தேவதைகள்லாம் வந்து உன்னை ஸ்துதி பண்றா, அவளுக்கு கூட கிடைக்காமன்னா தேவதைகள்லாம் கன்சிடர்ட் சூப்பர் ஹியூமன்ஸ் இல்லையா? ஹியூமன் பீயிங்ஸுக்கு இருக்கிற ஏதோ கெப்பாசிட்டி எல்லாம் விட அவளுக்கு ஏதோ நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காட்ஸ், டெமி காட்ஸ் அப்படி ஏதோ வச்சிருக்கோம் இல்லையா? அவளுக்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது என்ன ஸ்டேட்டஸ்னாலேயோ சக்தினாலேயோ ஏதோ சூப்பர் ஹியூமன் பிஹேவியர்னாலேயோ எதாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. எந்த கெப்பாசிட்டினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையன் தன்னை மறைந்திட முடிய மாயை இருளை. நான் ஒருத்தன் வந்தேன், வல்வினையன் வலிமையான வினை கட்டு உடையவன். அவ்வளோ கவரேஜ். பகவத்கீதையில வந்து அந்த ஜீவ போதத்தை வந்து உணர்றதுக்கு இடைஞ்சலா இருக்கிற அந்த கவரேஜ்ன்னு சொல்லுவார். மறைப்பு வந்து 3 விதமா சொல்லுவார். ரொம்ப லைட்டா இருக்கிறது வந்து தூமேன ஆவரியத்தே வன்ஹி. அப்புறம் ஆதர்ஷோ மலையனச்ச உல்பேன ஆவர்தோ கர்ப்பா. இது வந்து வலிய வினை அறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய பிராரப்த கர்மாவால எல்லாம் மறைக்கப்பட்டு நான் ஒரு வல்வினையேன்னு வந்தேன். என்னை வந்து மாயம்ங்கிற இருள் வந்து அப்படியே மூடி மறைச்சி என்வலப் பண்ணி ஏதோ சாக்கு புள்ளாக்கு போட்டு கட்டினா மாதிரி வினைகள்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்தது. அதை வேற சாக்குக்குள்ள போட்டு 2 கயரால நன்னா கட்டியிருக்கான். என்னன்னா நான் நல்லவன், நல்லது பண்றவன், அப்படியே நல்ல செய்கை அப்படிங்கிற நல்ல கர்மாலாம் பண்ணியிருக்கேன், நல்ல கர்மா நல்லவன் அப்படிங்கிற நல்லவன்கிற ஐடென்டிபிகேஷன், நல்ல கர்மா பண்ணினவன்கிற கருத்திருத்துவம், அப்புறம் கெட்டவன் கெட்ட கர்மா பண்ணினவன் அப்படிங்கிற அந்த கருத்திருத்துவம். அந்த அப்படி 2 கயிறு அந்த வலிய வினைங்கிற சாக்குக்குள்ள போட்டு நன்னா டெய்ட்டா கட்டியிருக்கிற கயிறு. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போட்டு இதெல்லாம் இந்த கருப்பு பாவம் எல்லாம் வெளியில தெரிஞ்சா பயந்துட்டா என்ன பண்றது? அதனால வெளியில வந்து அழகா ஒரு பேக்கிங் மெட்டீரியல் போட்டு ஜிலின்னு பேப்பர் போட்டு இது செலஃபோன் டேப்பை போட்டு அழகா ஒரு கார்டை ஒட்டி வித் பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு பேக் பண்ணி விடலாம் இல்லையோ? அந்த மாதிரி வந்து புறந்தோல் போர்த்து உள்ள என்னெல்லாமோ இருக்கு, புழு அழுக்கு அதெல்லாம் மலம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தெரிய வேண்டாம். அது வெளியில வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா பாலிஷ்டா அப்படி போட்டுக்கலாம், முடிஞ்சு போச்சு. மலம் சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புலன். அது அது கிராஸா இருக்கிறது போகட்டும், அழுக்கு, அப்புறம் சட்டில் அழுக்கு வேற இருக்கு. நம்ம அருணகிரி பெருமான் தான், அவரோட எக்ஸ்பிரஷன் தான் ரொம்ப அழகா ஆனைக்கா திருப்புகையில சொல்லுவார்.
குருதி, புலால், என்பு, தோல், நரம்புகள், கிருமிகள், மாலம்பி, சீதம், மண்டிய குடர், நின, ரோமங்கள், மூளை என்பன பொதி காயம். இந்த டெட் வெயிட், பொதிங்கிறது ஆக்சுவலி ஒரு டெட் வெயிட், சுமைய தூக்கிட்டு போறதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த பொதி காயம் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். பிளட்டு, புலா, இது ஃப்ளஷ்ஷு, குருதி, புலால், என்பு, போன்ஸு, அதெல்லாம் என்ன வாட் எவர் ஆன் அர்த், ரோமங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் குடிலிடை ஒரு 5 வேடர், ஐம்புல அட்டவியில் ஓடும் துராசை வஞ்சகர், கொடியவர், மா பஞ்ச பாத்தகம் செய்ய. அதுல சட்டில், இதெல்லாம் பிசிக்கல். அப்புறம் சட்டில் லெவல்ல இருக்கான் பஞ்சமா பாத்தகங்கள், அதான் ஐம்புலன்கள். பார்த்தா ப்ராப்ளம் அப்படி இருந்தாலும் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, சாப்பிட்டா ப்ராப்ளம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு டிரைவ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜிஸ். ஐம்புல அட்டவியில் ஓடும் துராசை வஞ்சகர், கொடியவர், மா பஞ்ச, அது they drive the jiva like anything into committing so many heinous sins. அப்படி இருக்கக்கூடிய அந்த சட்டில் எனிமீஸ் இதெல்லாம் கட்டப்பட்டு நான் ஒரு வல்வினையேன்னு வந்தேன். அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ், கர்த்திருவம்ங்கிற கயிறெல்லாம் போட்டு கட்டி இந்த கிராஸ் அழுக்கெல்லாம் மூடின ஒரு பேக்கேஜ், அதுக்குள்ள ஒரு சட்டிலா டிரைவ் பண்ணக்கூடிய எனர்ஜிஸ், விலங்கு மனத்தால். அது உனக்கு சப்மிட் பண்ற ஒரு குவாலிட்டியுமே இல்லை. அப்படி ஒரு வலிய வினையன் தேவதைகள்லாம் பூஜை பண்ண அவளுக்கு கொடுக்காம நீ மறைஞ்சின்னு இருந்த. இப்படி வந்த ஒரு ஆளுகிட்ட வந்து விலங்கு விமலாவனுக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி. அப்படி வந்தேன். எனக்கு நான் வந்து உன்னுடைய கிரேட்னஸையோ உன்னுடைய அருளையோ நினைச்சு உருகி உனக்கு சப்மிட் பண்ணணுங்கிற ஒரு யோக்கியத்தையும் இல்லாத ஒரு சிறியன் எனக்கு வந்து நீ நல்கினாயே, விண்ணோர்களுக்கு மறைந்திருந்தாய், சிறியருக்கு நல்கி. அப்படி ஒரு இன்சிக்னிபிகண்டா இருக்கிற அந்த வல்வினையே எனக்கு வந்து உன்னுடைய அனுபவத்தை நல்கினாயே, நிலம் தன்மேல் வந்து அருளி நீள் கடல்கள் காட்டி. அது எங்கேயோ ஆகாசத்துல உட்காந்து ஏதோ இந்த புடி ததாஸ்தூன்னு கொடுக்கலையா, அந்த ஜீவனோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி அது ஏத்துக்கிற மாதிரி இறங்கி வந்து பூமியில அந்த ஜீவன் ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்மோட வந்து நிலம் தன்மேல் வந்து அருளி நீள் கடல்கள் காட்டி. கடல்கள்னா எகைன் நம்ம பார்த்தோம் இல்லையா, திருப்பாதம், காலில் அணிஞ்சிக்கிற ஆபரணம் ரெண்டுத்துக்குமே கடல்னு பேரு. ஆக்சுவலா அது அவரோட பிரசன்ஸ் தான். அவரோட பிரசன்ஸை வந்து காட்டி நிலந்தல் மேல் வந்து அருளி நீள் கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. என்ன கிராட்டிடியூட் இது வார்த்தைகள்ல இருக்கு இல்லையா. நாயை விட மோசம்னா ஏதோ நாய் ரொம்ப மோசமான கிரீச்சர்னு திட்டுறதுக்காக இல்லை, அது வந்து கொஞ்சம் ரொம்ப அன்செட்டில்டா, எதுவுமே வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது, சும்மா இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே போய் எல்லாம் என்னோட பொறுப்புல தான் நடக்கிறதாக்கும், இந்த ஏரியாவுக்கு நான் தான் காவல், நான் இல்லைன்னா எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி பாவத்தோட இருக்கக்கூடிய ஒரு, அதுவும் அந்த பொருள் தான், அந்த சொன்ன பல குண பேதங்களோட இருக்கிற அந்த பொருள் தான். அதுக்கு அந்த தன்மை, அந்த ஒயிட் லைட்லேருந்து வர பல கலர்ஸ்ல அந்த ஆரஞ்சுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த நாய்ங்கிற ஒரு டெஃபினேஷனுக்கு அந்த தன்மை. அது மாதிரி நானும் ஏகப்பட்ட அசம்ஷன்ஸ்ல என்னால தான் நடக்கிறது, என் பொறுப்புல தான் இருக்கு, நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சஞ்சலமான புத்தியோட இங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டு என்னத்தையோ கிழிக்கிறேன்னு அலைஞ்சிட்டு இருந்தேன். அதை விட மோசமா அலைஞ்சிட்டு இருந்தேங்கிறார். ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேன், ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு அப்படி இருந்த எனக்கும் அம்மாவை விட அம்மா நம்ம ஏன்னா லோகத்துல வந்து அம்மாவோட கருணையை வந்து நம்ம ரொம்ப இது பண்றது என்னன்னா, அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே பண்ணிக்கிறது முடியாதுங்கிற சுச்சுவேஷன்லயும் 100% அதை பாத்துக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா. பிசிக்கலா அதுக்கு சாப்பிடணும்னு கூட தெரியாது, ஒரு எனர்ஜியும் மேனிஃபெஸ்ட் ஆகாத காலத்துலேருந்து அதுக்கு ஹிதம் பண்ற, எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாம அஹேதுக கிருப்பையா வந்து அந்த ஜீவன் கிட்ட
அதுக்கு ஹிதம் ஏற்படணுங்கிற பாவத்துல ரிலேட் ஆறதுனால அம்மாவோட கிருபைய வந்து ரொம்ப ஒசந்ததா சொல்றது. அதை விட ஒசந்தது ஏன்னா அந்த ஜீவ போதத்தை அது அம்மாவோட கிருபை வந்து இந்த ஜீவ போதத்தை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து அதை வளர்க்கறதுங்கிறதுல தான் நிக்கிறது. அதை விட கடந்து அதாவது இந்த ஜீவனே ஜீவ போதத்தையே இல்லாம பண்ணி அகண்டமா உனக்கு பிரச்சனையே எந்த காலத்துலயும் இல்ல, பிரச்சனை இருக்கு, நான் அதை பாத்துக்கிறேன், நான் சால்வ் பண்றேங்கிறத விட உனக்கு பிரச்சனையே இல்லப்பா எந்த காலத்துலயும் காமிச்சு தர்றது தானே அதை விட பெருசு. தாயிர் சிறந்த தயாவான அது அம்மாவை விட தயை பண்ணக்கூடிய தத்துவனே அனுபவம். அப்படி ஒரு அனுபவ ஸ்வரூபியா இருக்கிறவனே எனக்கு வந்து கொடுத்தியப்பா. தேவதைகள்லாம் நிக்க அப்படி ஒரு பண்டில் ஆஃப் வினைகளா இருக்கிற எனக்கு வந்து அம்மாவை விட கிருபை பண்ணி உன்னோட அனுபவத்தை வந்து கொடுத்தியப்பா. பூமியில இறங்கி வந்து என் நிலைக்கு இறங்கி வந்து என்கிட்ட ரிலேட் ஆகி கொடுத்தியப்பா. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசு அற்ற ஜோதி, மலர்ந்த மலர்ச்சுடரே. அது அவருக்கு இருக்கிற ஆனந்தத்துல என்னெல்லாமோ பேரெல்லாம் காயின் பண்ணி அவரை இஷ்டத்துக்கு கூப்பிடுவார் அந்த ஈசனை. மாசற்ற ஜோதியே, ஒரு ஒரு குற்றம் இல்லாத ஒரு ஒளியே, மலர்ந்த மலர் சுடரே. அதெல்லாம் அப்படியே அவரோட அந்த பாவத்தை தான் அனுபவிக்கணும். அந்த அதெல்லாம் பார்க்கப்படாது. மாசற்ற ஜோதி, மலர்ந்த மலர் சுடரே, தேசனே, ஒளிமயமானவனே, தேஜோமயமானவனே, தேசனே, தேனார் அமுதே, சிவபுரனே, பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. அதான் குருவோட பரம அனுகிரகம். வேண்டாததோட பிடிச்சிண்டு கட்டிண்டு கஷ்டப்பட்டுன்னு அந்த கட்டை அவுக்க முடியாம திண்டாடிட்டு இருக்க ஜீவனை கட்டி, ஐயோ இவ்வளோ டைட்டா அப்படி கட்டின்னு இருக்கேன்னு அந்த கயிறை அவுத்து விட்டு ஒரு ஹெல்ப் பண்றது அந்த குரு. பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. ஆரியன்கிறது குரு, மரியாதைக்குரியவர், குருவுக்கு தான் அது ரெஃபர் பண்றது. பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே. அண்ணாமலையானே, அது ஃபுல்லா ஒரு நேம். அன்புனால உன்னோட அருள்ங்கிறத ஃப்ளோவை வந்து எப்படி கொட்டினே தெரியுமா நீ? இப்ப நம்ம இந்த ஏதோ ஒரு இடத்துல வந்து அழுக்கு இருக்கு, மண் இருக்குன்னு வச்சுப்போமே, மண் டஸ்ட் இருக்குன்னா அது ஒரு மக்கு ஜலத்தை அப்படி ஊத்தி விட்டு தள்ளி விட்டா கூட போயிடும். ஏதாவது அழுக்கு பிடிவாதமா பிடிச்சுன்னு இருக்கு அந்த இடத்துல, ஸ்டிக்கியா ஒட்டின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மக்கு தண்ணியெல்லாம் விட்டு அது போகாது. ஆனா அது நல்லா பிடிச்சின்னு இருக்கே. அப்ப அந்த அளவுக்கு அதை போட்டு தேய்க்கணும். இல்லைன்னா அந்த ஃபோர்ஸபிளா அது ஏதாவது அது பெயர்த்து அங்கேருந்து எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எனர்ஜி அங்க அடிக்கணும். இந்த ஹோஸ் பைப்பை வச்சுட்டு, நல்ல பவர்ஃபுல் ஹோஸ் பைப்பை வச்சுட்டு நன்னா அதை பாயிண்டடா அந்த தண்ணி நம்ம ஹாஃப் க்ளோஸ் பண்ண நல்லா பவர்ஃபுல்லா வரும் இல்லையோ ப்ரெஷரோட, அந்த தண்ணி அப்படியே அந்த அழுக்கு மேல அடிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னா கொஞ்சம் ஒரு 1 or 2 minutesல அப்படியே அந்த அழுக்கு வந்து கரைஞ்சு போயோ பெயர்ந்து போயோ அங்கேருந்து கிளென்ஸ் ஆயிடுமா. அந்த மாதிரி கிருபையை கொட்டினாராம். என்ன விட்டோம், நேச அருள் புரிந்து அன்புனால நீ உன்னோட அருள் கிருபைய வந்து நீ எப்படி கொடுத்தே தெரியுமா? நெஞ்சில் உள்ள வஞ்சம் கெடுமாறு. அது ஹிருதயத்துல இருக்கிற இந்த வஞ்சம்ங்கிறது வந்து அந்த ஜீவ போதத்துக்கிட்ட இருக்கிற விடாப்பிடியான கனெக்ஷன். அது போகும்படியா நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே. பேர்தல்ங்கிறது வந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்ச்சிலாம் சொல்றோம் இல்லையா, போரும்போ இது அவ்வளவுதான் அப்படின்னு அடுத்தது போலியாம். இது நான் விடுறதா இல்லை, இதோட மன வஞ்சம் வந்து போற வரைக்கும் நான் விடுறது இல்லைன்னு அப்படியே ஒன் பாயிண்டடா அந்த அருள்ங்கிற ஃப்ளோவை வந்து அங்கேயே அப்படியே அடிச்சுட்டு இருந்த பெரும் கருணை பேராரே. பெரிய ஒரு ஃப்ளோ, ரிவர் ஃப்ளோ மாதிரி அப்படி அப்படி ஒரு ஸ்ட்ராங் கரண்டோட அப்படி கருணையோட வெள்ளத்தினால வந்து அந்த அஜ்ஞானத்தை அடிச்சு தள்ளனா. அதான் வந்து இனிமையா அந்த நேச அருள் புரிந்து இல்ல என்னது அவரை எடுக்கிறது, கஷ்டப்பட்டு எடுக்காதகி ஆனந்தமா சிறந்த அடியார் சிந்து தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பு இருக்கும். இனிமையா பிறந்த பிறப்பா இருக்கிறாராம். கசப்பு மருந்து கொடுத்து பிறந்த பிறப்பா இருக்காதகி
இனிமையா நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேர் ஆரே ஆரா அமுதே. ஆறுதல்ங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறது, பசி ஆறுறதுன்னு சொல்றோம் இல்லையா. அந்த குறைபாடு ஏதோ வேணும் வேணும்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த வேணுங்கிற அந்த குறைபாடு நீங்கிறது தான் வந்து ஆறுறது. இவரை எவ்வளவு அனுபவிச்சாலும் வந்து போரும்னே ஆகாத அமிர்த அனுபவமா இருக்காராம். ஏன்னா அங்க அனுபவிக்கிறவன்ன வந்து எழுத்து முழுங்கி விடுறார். இல்லாட்டி ஒரு ஆள் இருந்துட்டு அனுபவிச்சு எனக்கு போரும்னே தோணலைன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆரா அமுதே. ஆரா அமுதே அதான் அமிர்த அனுபவம்ங்கிறது. அதுதான் அனுபவம் which never started at a point of time, which did not grow or wane, which doesn't undergo any change. அதுதான் அமிர்த அனுபவம். ஆரா அமுதே அளவிலா பெம்மானே. இட் கேன் நெவர் பி மெஷர்ட் இன் எனி டேர்ம்ஸ். நமக்கு தெரிஞ்ச மெஷர்மெண்ட் என்ன, ஏதோ எத்தனை கிராம் இல்லை எத்தனை லிட்டர் எத்தனை மீட்டர் இதெல்லாம் கேட்போம். இது வந்து அந்த அந்த அனுபவத்தை வந்து how can it be measured? There can never be a measure and there can never be anybody to measure it. அவரோட அந்த எக்ஸ்பிரஷன்ல அந்த அனுபவத்தோட டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குது. ஆனா இந்த ஃபேண்டம் அப்பியரன்ஸுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கடந்து பார்க்கணுங்கிற பாவமே இல்லாத இருக்கிற சோகால்டு ஜீவனுக்கு வந்து மறைஞ்சிருக்கார். அந்த அந்த நான் இந்த ஆளா இருக்கேன் அப்படிங்கிற அசம்ஷன்னாலேயே மறைக்கப்பட்டு இருக்கார். ஓராதா அவளோட ஹிருதயத்திலையும் அவர் தான் இருக்கார், அவளோட இருப்பாவும் அவர் தான் இருக்கார். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளிஞ்சுன்னு இருக்காராம். தெரியாதுக்கு இருக்கார, கர்ட்டனை போட்டு மறைச்சிட்டு பின்னால உட்காந்துட்டு இருக்காராம். ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே. ஆனா அவருக்கு சப்மிட் பண்றவர்களுக்கு அப்படியே ஜலம் மாதிரி உருக்கி விடுற. அதாவது எப்பயுமே இந்த ஒரு சாலிட் வஸ்து, இந்த ஒரு கல் இருக்குன்னு வச்சுப்போமே, கல்லை கொண்டு போயிட்டு ஒரு நதியில போட்டோம்னா கல் மாட்ட கிடக்கும், நதி மாட்ட ஓடின்னு இருக்கும், ஒன்றும் சம்மந்தமே இருக்காது. அது தண்ணியிலேயே கடந்தாலும் கல்லு வில் நெவர் கெட் எனிதிங் ஆஃப் தி வாட்டர். அப்படியே இருக்கும் அது மாட்ட. இதே பாலை விட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து கலந்து போயிடும். என்னன்னா தேர் இஸ் ஃபிளெக்சிபிலிட்டி. எதுக்கிட்டயோ கான்டாக்ட் வருது அப்படின்னு சொன்னா அதோடைய தன்மைகளை எடுத்துக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுல வந்து அதோட தன்மைகளை எடுத்துட்டு இது அதோட தன்மையா ஆகிற பாவம். விட்டுட்டோம். நீராய் உருக்கி இதுலயே பின்னாடியே சொல்லுவார், என்னோட மனசை வந்து கல்லுன்னு சொல்ற என்னத்தான்னு சொல்றது தெரியல, அப்படி ஒரு இறுகி போன வஸ்துவா இருந்தத நீ வந்து உருக்கிவிட்டியப்பா, நீராய் உருக்கி. அப்படி ஒரு ஃப்ளூயிடா உருக்கி தன் கூட கலத்தின்ட்டாராம். நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே. அவர் தன் கூட கலத்தின்றார் அப்படின்னாக்கா வந்து ரெண்டும் ஒன்னு ஆயாச்சு. தன்னோட இட் இஸ் ரியலைஸ்டு தட் ஐ ஹேட் நெவர் எக்ஸிஸ்டட் அப்பார்ட் ஃப்ரம் ஹிம் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து கல்லு மாதிரி இருந்தாலும் அதை வந்து உருக்கி தன்னோட கலத்திண்டு என்ன அனுபவத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க வந்து ஆறுயிர், த வெரி கோர். நான் எதோ அதுவே அதுதான் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை மட்டும் கல்லு மாதிரி இருந்ததை உருக்கிட்டார். அப்ப அந்த ஹிருதயத்துல இருக்கிற அந்த வெரி கோர் வந்து நன்னா அனுபவிக்கிறதுக்கு தெரியாது. ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அது he is beyond everything. அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற அந்த டியூவாலிட்டி, இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எல்லாத்தையும் கடந்த பொருள், எதனாலையும் பாதிக்கப்படாத பொருள். ஆனா அதோட ஆதாரத்துல தான் வந்து எல்லா துவைத்தங்களும் எல்லா பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸும் இருக்கிற மாதிரி காணற பொருள். அதுக்கெல்லாம் இருப்பு கொடுக்கறதும் அதுதான். ஆனா அதுல எந்த இருப்பும் அந்த டிஃபரன்சஸ் இல்லாம இருக்கிறதும் அதுதான்.
இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம். அதுதான் how he relates to something is very spontaneous. ஏன்னா அதுக்கு மைண்ட் கிடையாது. அது it doesn't have any instrument of operation or intellect மாதிரி instrument of judgment. இவா இப்படிப்பட்டவா, இவாள்கிட்ட இப்படி பேசணும், அவள்கிட்ட அப்படி பழகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபேக்டர் இன்டெலெக்டோ அந்த மைண்டோ குறுக்க இல்லாதது. அதனால வந்து இட்ஸ் வேஸ் ஆர் ஆல் ஸ்பான்டேனியஸ். அன்பருக்கு அன்பன், யார் அதுக்கிட்ட எந்த பாவத்தோட அப்ரோச் பண்றாளோ அப்படியே அது அவகிட்ட இருந்து ரிஃப்ளெக்ட் இந்த பக்கத்துல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லை, எல்லாமாவும் நீதான் இருக்க, எந்த டிஃபரன்சஸ் அற்ற ஆதார பொருளாவும் நீயே தான் இருக்க. அதான் அதோட இருப்பு இயக்கம்ங்கிற ரெண்டு தன்மை. எந்த எந்த டிஃபரன்சஸும் இல்லாம இருக்கிற பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், இருக்கிற எல்லா மாறுபாடுகள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் அடக்கின பூர்ணத்தை. அதான் நம்மள அம்மை அப்பரா வந்து உருவகப்படுத்துறோம். அந்த இருப்புங்கிற தன்மை, எந்தவித டிஃப்ரென்ஸும் இல்லாம இருக்கிற அந்த இருப்புங்கிறத வந்து ஒரு ஆண் பாவத்திலையும் எல்லா சலனங்களும் எல்லா இயக்கங்களையும் அடக்கின பூர்ணத்தைய வந்து ஒரு பெண்ணினுடைய பாவத்திலையும் வந்து உருவகப்படுத்துறோம். அது ரெண்டும் ஒண்ணுதான். அது ஒரே பொருளோட இரண்டு தன்மைகள்ங்கிறத காட்டுறதுக்கு தான் அர்த்தநாரீஸ்வர ரூபத்துல ஈசன் வந்து ரெண்டுத்தையும் வந்து காமிக்கிறார், ரெண்டு அம்சங்களையும் காமிக்கிறார். அப்பதான் அது வந்து பூர்ணமாகிறது. இருப்பு மாத்திரம் இல்லை, இயக்கம் மாத்திரம் இல்லை, ரெண்டுமே வந்து ஒரே பொருள் தான் அப்படிங்கறத பாக்குறப்பதான் வந்து அது கம்ப்ளீட் ஆகிறது. யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன் இருளே தோன்றா. அதான் அதோட அந்த ரெண்டு தன்மைகள்ல இட் இஸ் பியாண்ட் ஆல் டிஃபரன்சஸ், பட் இட் என்கம்பாசஸ் ஆல் டிஃபரன்சஸ் இன் இட் செல்ஃப். ஜோதியன் துன்னிருள், ஒளிமயமா இருக்கிறதும் அதுதான், இருள் வடிவமா இருக்கு அந்த அதோட ஆப்போசிட். எப்பயுமே அதான் இந்த இப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். அறிவுங்கிறது ஏண்டா இருக்குன்னா அறியாம இருக்கிறதுனால தான் இருக்கு. ஐயோ நம்ம ஓவர் ஷூட் பண்ணிட்டு எங்கேயோ போயின்னு இருக்கோம், சாரி. சரி, நம்மள வந்து அதை தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை